1813 மேட்டு டிஎன்பிஎஸ்சி 1813 ஆண்டு சாசன சட்டத்தினை பற்றி பின்வரும் அறிக்கைகளை கவனிக்கவும். 1813 ஆண்டு சாசன சட்டத்தினை பற்றி பின்வரும் அறிக்கைகளை கவனிக்கவும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், தேயிலை வர்த்தகம் தேயிலை வர்த்தகம் மற்றும் தேயிலை வர்த்தகம் மற்றும் சீனாவுடன் வர்த்தகம் தேயிலை வர்த்தகம் மற்றும் சீனாவுடன் வர்த்தகம் மற்றும் சீனாவுடனான வர்த்தகம் தவிர இந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சியின் வர்த்தகம் ஏகபோக முடிவுக்கு வந்தது. தேயிலை வர்த்தகம் மற்றும் சீனாவுடனான வர்த்தகத்தை தவிர இந்தியாவில் உள்ள கிழக்கிந்திய கம்பெனியின் மற்ற வர்த்தகம் எல்லாம் ஏகபோக முடிவுக்கு வந்தது. நம்ம ஏற்கனவே இந்த வீடியோ போட்டிருக்கோம். கிழக்கிந்திய இதோட டீட்டெயில்டு 1903 சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆக்டோட வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது. 2, கிழக்கிந்திய கம்பெனி வைத்திருந்த இந்திய பிராந்தியங்கள் கிரீடத்தின் மீது பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் இறையாண்மை உறுதிப்படுத்தப்பட்டது. கிழக்கிந்திய கம்பெனிகிட்ட இருந்த இந்திய பிரதேசங்கள் மீது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நேரடியாக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கண்ட்ரோலுக்கு போடுச்சு. தேயிலை வர்த்தகம் மற்றும் சீனாவுடன் வர்த்தகம் இது ரெண்டு தவிர பாக்கியெல்லாம் கிழக்கிந்திய கம்பெனி வர்த்தகத்துக்கு முடிவுக்கு வந்தது. கிழக்கிந்திய கம்பெனி வர்த்தகம் இல்லாமல் மற்ற எல்லாருக்கும் வர்த்தகம் தான் இருந்துச்சு. 3, இந்தியாவின் வருவாய் பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தினால் கட்டுப்படுத்தப்பட்டது. இந்தியாவின் வருவாய் பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தினால் கட்டுப்படுத்தப்பட்டது. மேலே கொடுக்கப்பட்டுள்ள அறிக்கைகளில் எவை சரி? 1803 சாசன சட்டத்தின் அடிப்படையில் இதெல்லாம் எது சரி அப்படின்னு. தேயிலை வர்த்தகம் மற்றும் சீனாவுடான வர்த்தகம் தவிர மற்ற வர்த்தகம் எல்லாமே கிழக்கிந்திய கம்பெனி பண்ண முடியாமல் போனிச்சு. ஏகபோக முடிவுக்கு வந்துட்டு. கிழக்கிந்திய கம்பெனி வைத்திருந்த இந்திய பிராந்தியங்கள் மீது கிரீடத்தின் மீது பிரிட்டிஷ் வந்து நேரடி கண்ட்ரோலுக்கு பிரிட்டிஷ் இறையாண்மை உறுதிப்படுத்தப்பட்டது. இந்தியாவின் வருவாய் பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தால் கட்டுப்படுத்தப்பட்டது. இதில் எது கீழே கொடுக்கப்பட்டுள்ள அறிக்கையில் எவை சரி அப்படின்னு கேட்டிருக்கு. 1 மற்றும் 2 மட்டும் சரி. B 1 மற்றும் 3 மட்டும் சரி. C 2 மற்றும் 3 மட்டும் சரி. D அனைத்தும். E வந்து பதில் தெரியவில்லை. பதில் நம்ம சேனலில் வந்து லைவ்ல வந்து நம்ம ஒரு வீடியோ லைவ் பண்ண போகிறோம். அந்த லைவ்ல இதுக்கான பதிலை வந்து நம்ம எல்லா ஷார்ட்டுக்கான உள்ள பதிலாக பார்ப்போம். 200 ஒன்னோட போட்டு அதுக்கான இதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து 1 மற்றும் 2 மட்டும் சரி. 1 மற்றும் 3 மட்டும் சரி. 2 மற்றும் 3 மட்டும் சரி. D அனைத்தும் சரி. E பதில் தெரியவில்லை. பதில் வந்து நம்ம சேனல் லைவ்ல பார்க்கலாம். 1 மட்டும் சரி. 1 2 மட்டும் சரி. 1 3 மட்டும் சரி. 2 3 மட்டும் சரி. D அனைத்தும். E பதில் தெரியவில்லை. இப்போ என்ன கேள்வி பார்த்தீங்கன்னா, 1803 சாசன சட்டத்தின்படி தேயிலை வர்த்தகம் மற்றும் சீனாவுடன் வர்த்தகம் தவிர பாக்கியெல்லாம் கிழக்கிந்திய கம்பெனி வர்த்தகத்துக்கு ஏகபோக, அதாவது முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. அனைவரும் வணிகம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சட்டம் வந்துச்சு. 2 வந்து கிழக்கிந்திய கம்பெனி வைத்திருந்த இந்திய பிராந்தியங்கள் கிரீடங்களின் மீது பிரிட்டிஷ் இறையாண்மை உறுதிப்படுத்தப்பட்டது. 3 வந்து இந்தியாவின் வருவாய் பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தால் கட்டுப்படுத்தப்பட்டது. இதான் வந்து இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டு. இதில் எது கரெக்டு அப்படிங்கிறத கமெண்ட்டில் வேணாலும் போடுங்க. நம்ம ஆன்சரை வந்து லைவ்ல நம்ம பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.